அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, பணம் குறித்து ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு நடந்த கதை. இப்போது ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பணம் என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம் சொல்லுவாங்க. இன்றைக்கி குணாளனை பணம் இல்லை, ஒருத்தனை குணம் மட்டும் இருக்குன்னு சொன்னாலே அவனை மதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. அருமை நேயர்களே, பணத்தை பற்றி சொல்லும் பொழுது இயேசுநாதர் சொல்லுவார், ஊசியின் காதுகளில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாம், பணக்காரன் மோட்சராட்சியத்திற்குள் வர முடியாதுன்னு சொல்லுவார். அப்படியே வாரியார் சாமிகிட்ட போய் பணக்காரர்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், பணம் நல்லவங்ககிட்ட போய் சேரணும். ஒரு முட்டாள் ஆணிடமோ ஒரு முட்டாள் பெண்ணிடமோ பணம் அளவுக்கு மிகுதியாக சேர்ந்தால் அந்த பணமே வெடிகுண்டாக மாறிடும்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய அழிவை இந்த மக்களுக்கு முட்டாள்கிட்ட பணம் போய் சேர்ந்தாலே பெரிய அழிவை தரும்னு வாரியார் சொல்லுவார். வாரியார் இன்னொன்று அழகாக ஒன்று சொல்லுவார். ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், ஆறுக்குள்ளே போய் இறங்கி பாருங்கள். இந்த ஓடின இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல மேடாக மணல் கிடக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும். இந்த ஆற்று தண்ணி எங்கெங்கே ஸ்பீடாக வருதோ அங்கே இருக்க மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வந்து பள்ளமாக இடத்துல போட்டு போகும், அது மேடாயிரும், அந்த இடம் பள்ளமாயிரும். அப்போ பல பள்ளங்களை உருவாக்கி ஒரு மேடை உருவாக்குகிறது ஆறு. அதை போலத்தான் பணம் பல மக்களை ஏழையாக்கி விட்டு ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்று சுவாமி வாரியார் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அருமை நேயர்களே, பெருந்தலைவர் காமராசர்கிட்ட போய் பணம்னா என்னன்னு கேட்டால் அவர் அழகாக சொன்னார். மலை மேலே பெய்யுது, அது அப்படி காட்டாற்று வெள்ளமாக வருது, நம்ம அங்கங்கே பெரிய பெரிய டேமில் கட்டுறோம், பிறகு ஆறா ஓடுது, பிறகு அங்கங்கே தடுப்பு அணையை கட்டுறோம், பிறகு அப்படி ஏரிகளுக்கும் குளத்துகளுக்கும் விடுறோம், பிறகு வாய்க்காலை வெட்டி அப்படியே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், குடி தண்ணீருக்கும் பயன்படுத்துகிறோம், திரும்ப வேஸ்டான தண்ணி கடலுக்குள்ளே போகுது. இப்போது இந்த கடலுக்குள்ளே போகிற தண்ணி, குளத்தில் நிற்கிற தண்ணி, பயிர்களுக்குள்ள நிற்கிற தண்ணி, டேமில் இருக்கிற தண்ணி, இதெல்லாம் இந்த சூரிய பகவானுடைய ஆதரவுனால ஆவியாகுது, திரும்ப மேகமாக போகுது, திரும்ப மழையாக பொழியுது. அப்போ இந்த தண்ணீர் சுற்றிக்கிட்டே வருது பாருங்கள், மேகமாக இருக்குது, மழையாக பொழியுது, கடலுக்குள்ளே போகுது, திரும்ப ஆவியாகுது, மேகமாகுது. இதை போல் பணம் என்பது சுற்றி கொண்டே இருத்தல் வேண்டும். பணம் ஒரு இடத்தில் தேங்கிவிட்டால் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி கிடையாதுன்னு சொல்லுவார். அப்போ மக்கள் முன்னேற்றம் அடையணும்னா என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அவர் அடுத்த ஒரு பதில் சொல்லுவார், எல்லா மக்கள் கையிலையும் பணம் தாராளமாக இருக்கணும்னு சொல்லுவார். அதுக்கு என்ன தேவை? தொழிற்சாலைகள் நிறையா வரணும், விவசாயம் செழிப்பாக இருக்கணும், இவைகள்லாம் செழிப்பாக இருக்கணும்னா கல்வி மேன்மையாக செயல்படணும்னு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த பணமும் இல்லையே, வெள்ளைக்காரன் கொண்டு போயிட்டானே, நம்ம பணத்தில் நெருக்கடியில் இருக்கிறவேன்னு கேட்டதற்கு அதற்கும் அவர் ஒரு பதில் சொல்கிறார். இந்த நாட்டில் பல பணக்கார பெரியவர்கள் இருக்கிறார்கள் சொல்வார், அவர்களிடம் உள்ள பணத்தை நாம் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போ நடக்கிற காரியமானு கேட்டால் அதற்கு நடக்கும் என்று சொன்னார். பணக்காரர்கள்லாம் கூப்பிட்டு பேசினார். நீங்கள்லாம் யானைகள்னார். பாருங்கள், யானைகளுக்கு சமமானவர்கள் அப்படின்னார் பணக்காரர்களை பார்த்து. அப்போ அந்த பணக்காரர்கள் எப்படியா நாங்களாம் யானைக்கு சமமாவோம் அப்படின்னு. ஆமையா, யானை கபலங்கபலமாக சோறு சாப்பிடும். சாப்பிடும்பொழுது ஒரு கைப்பிடி சோறு கீழே விழுந்துட்டா யானை வருத்தப்படுமான்னு கேட்டார். வருத்தப்படாது. அந்த ஒரு பிடி சோறுனால அந்த வயிறுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் கீழே விழுந்த அந்த ஒரு பிடி சோர் எத்தனை ஆயிரம் எறும்புகளுக்கு உணவாக மாறுகிறது என்பதை எண்ணி பாருங்கள். அதே போல் உங்கள் பணம் இந்த ஏழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையில் நீங்கள் செலவு செய்தால்தான் அது பணம் என்று பொருள்படும், இல்லை என்றால் அது வெறும் காகிதம்தான் என்று சொன்னார். அருமை நேயர்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடிவேல்னு ஒருத்தர் வாழ்ந்தார். நடந்த சம்பவம் சொல்கிறேன். வடிவேல் அவர் அண்ணாதுரை மேலே அதிகமான பற்றுள்ளவர், பெருந்தலைவர் காமராஜர் மேலும் அதிகமான பற்றுள்ளவர், ஒரு தேசபக்தராக இருக்கிறவங்க அண்ணாவையும் லைக் பண்ணுவாங்க, காமராஜரையும் லைக் பண்ணுவாங்க. 2 பேரும் தேசியவாதிகள். அப்போ அவர் என்ன தொழில் பண்ணார் வடிவேல்னா, வடிவேல் செய்த தொழில் தறி நெய்வது தான். ஒரு சின்ன தறியாக வச்சார். பிறகு அது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டார். அவர்கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு
ஒரு பெரிய தறி நிறுவனத்தை உருவாக்கி விட்டார். அப்போ காஞ்சிபுரத்தினுடைய சிறந்த பட்டுக்களை எல்லாம் இவர் தயாரித்தார். நல்ல வருமானம் தந்தது, நியாயமாக சம்பாதிச்சார். நல்ல வருமானம் வரும்பொழுது இவருக்கு வயசு 60 வரும்பொழுது என்ன பண்ணார்னா, தன்னுடைய தொழிலை தன்னோடு வேலை செய்தவர்களுக்கு கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு தான்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குதுன்னு பார்த்தார். காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில டெவலப்மெண்ட் ஏரியாவில் ஒரு 60-70 கிரவுண்டு இடத்த வாங்கி போட்டார். ரியல் எஸ்டேட் முதலாளிகளை பார்த்து 60-70 கிரவுண்டாக இடத்த வாங்கி போட்டார். ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார், வேலைக்கு போகலை. இப்போ என்ன செய்தாராம் அவர், ஒரு வருடத்திற்கு ஒரு கிரவுண்டு அல்லது அப்போ 2 கிரவுண்டு விற்பாராம். 2 கிரவுண்டு விற்றா அவருக்கு 12 லட்சம் 13 லட்சம் ரூபா காசு கிடைக்கும். இந்த 12 லட்சம் ரூபா காசில் ஒரு 6 லட்சம் ரூபாயை தன்னுடைய வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிடுவார், ஒரு வருஷ செலவுக்கு. மீதி 6 லட்சத்தை ஏழைகளுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் படிக்க முடியாத பள்ளிக்கு சென்று படிக்க முடியாத இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய குழந்தைகளுக்கும் அந்த பணங்களை செலவு செய்து ஏழை மக்கள் எண்ணற்றோரை படிக்க வைத்த பெருமை அந்த வடிவேல் என்பவருக்கு உண்டு என்பதை நான் படித்திருக்கிறேன். அருமை நேயர்களே, தன்னிடம் கிடைத்த பணத்தை பிறருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு எப்படி இந்த வடிவேல் செய்தாரோ அதை போல அனைவரும் செய்ய வேண்டும். அதை போல் செய்யக்கூடிய பல வள்ளல்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும், ஏழைகளின் கரங்களை அவர்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.